ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான் அது. வேறு எதுவும் இல்லை, பழைய சோறு தான். இப்போ வந்து அது எப்படி செய்யணுன்னா, முன்னாடி நாளே நமக்கு எவ்வளோ குவான்டிட்டிக்கு நம்ம கஞ்சி எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ரைஸ் வந்து நம்ம எடுத்து வச்சோம். அது எந்த அரிசி வேண்டாம் இருக்கலாம். ஸோ அதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும். அதுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸ் வந்து நடந்திருக்கும். ப்ராசஸ் மீன்ஸ் ஃபர்மெண்டேஷன் மாதிரி. ஸோ அதை அடுத்த நாள் மார்னிங் எடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி அண்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம சிம்பிளாக நான் வந்து மாங்காய் ஊறுகாயோடு சாப்பிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு எப்படி வேணும், இப்போது நம்ம நிறைய சின்ன ஆனியன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இல்லைன்னா நம்ம வறுத்த மிளகாலாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ வத்தல், அதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிஸ்டமில் தான் இருக்கோம். ஸோ சிஸ்டமில் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஹெட்டு வந்து கொஞ்சம் பெயினாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மார்னிங்கே இது எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஒர்க் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் சில்னஸாக இருக்கும் அண்ட் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரியும் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து மார்னிங் டெய்லி வெரைட்டியாக சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு சில்லனான ஐட்டம்ஸ் எடுத்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து உண்மையாகவே ஒரு ரிலாக்ஸேஷன். இதுவே நமக்கு மார்னிங் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ.